வாங்க துபாயில பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து பக்ரீத்து. என் ஹஸ்பண்ட் வந்து பக்ரீத் அதுமா மட்டன் பிரியாணி இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேயே போயிட்டு மட்டன், அதுக்கப்புறம் சீரக சம்பா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதி ரைஸை விட. அதனால சீரக சம்பா அரிசி, மட்டன் எல்லாம் வாங்கியாச்சு. மட்டன் வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு இந்த சைடு பிரியாணி மசாலா ரெடி பண்ணியாச்சு. மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பிரிஞ்சி இலை சேர்த்து அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எப்பவும் போல் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகா. எப்போவுமே பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்க்கவே கூடாது. இந்த சைட் பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா, தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கறியும் அதில் சேர்த்துட்டேன். கறி தண்ணியும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் பிழிஞ்சிட்டு மேலாப்பில் கொத்தமல்லி தழை, நெய் விட்டு தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து இறக்கிட்டோம் அப்படின்னா சும்மா சூப்பராக பிரியாணி ரெடியாகி வந்துடும். அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் மட்டன் பெப்பர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் பெப்பர் கிரேவி, முட்டை, இந்த சைடு வெங்காய பச்சடி எல்லாம் ஹாலில் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அருமையாக வந்துருந்துச்சு பிரியாணி. உங்களுக்கெல்லாம் பக்ரீத் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.